இப்படி ஒரு உலகம் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி கற்பனை செஞ்சு பாருங்க. 24 மணி நேரமும் உங்க கூடவே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் அல்லது ஒரு உதவியாளர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அது மட்டும் அல்லாம அந்த உதவியாளர் உங்களுக்கு தேவையான உங்கள் வேலைகள் அனைத்தையும் அதுவே செஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பிசினஸ் மேன் இருந்தாருன்னு சொன்னா அந்த பிசினஸ் மேனுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் அந்த பர்சனல் அசிஸ்டன்டே செய்யுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு இமெயில் வந்ததுன்னா அந்த இமெயிலை படிச்சு பார்த்துட்டு அதுவே ரிப்ளை பண்ணுது. சோஷியல் மீடியால ட்விட்டர்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ, ஃபேஸ்புக்லயோ ஒரு போஸ்ட் வந்தா அந்த போஸ்ட்டை படிச்சு பார்த்துட்டு அதுவே அதுக்கு அவர் எப்படி ரிப்ளை பண்ணாரோ அதே மாதிரி ரிப்ளை பண்ணிடுது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எப்ப வாங்குறது எப்ப விற்கிறதுன்னு அதுவே செய்யுது. கிரிப்டோ இன்வெஸ்டரா இருந்தா எப்ப வாங்கணும் எப்ப விற்கணும்னு அதுவே அவருக்கு பதிலாக செய்யுது. கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தா அந்த வீடியோவை எடிட் பண்றதுலேருந்து அந்த வீடியோவை எப்போ போஸ்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் போஸ்ட் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், என்ன டைட்டில் கொடுக்கணுன்ற விஷயங்கள் முதற்கொண்டு அதுவே செஞ்சுட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் AI agents. This is the year of AI agents. When we look back at this event years from now, you're going to remember it as the year of AI. Progress that you're going to have with agents over the next year or two is going to be spectacular. I think we're going to live in a world where there are going to be hundreds of millions of billions of different AI agents. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே போன வருடம் பெரிய பெரிய ஐகான்ஸ் AI ஏஜென்ட்ஸை பத்தி பேசியது. ஸோ இந்த கிரிப்டோல இருக்கக்கூடிய AI ஏஜென்ட்ஸோ இல்லை ஜென்ரலா இருக்கக்கூடிய AI ஏஜென்ட்ஸோ மிகப்பெரிய அளவுல ஒரு அலைய வீச போது 2025 பத்தி தான் இந்த பர்டிகுலர் வீடியோல ரொம்ப தெளிவாக விரிவாக எளிமையாக பார்க்க போறோம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. AI ஏஜென்ட்ஸ் சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை தான் செய்யும். என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அது செய்யறது. OPEL. அது OPEL. ஓன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்சர்வ். ஆக்சுவலா என்ன சொல்றோம்? அப்சர்வ், உன்னிப்பா கவனிக்கிறது. உன்னிப்பா என்ன பண்றது? கவனிக்கிறது. அல்லது பேயிங் அட்டென்ஷன். பே அட்டென்ஷன். சோ என்ன விஷயங்களை கூர்ந்து கவனிச்சு அதுல இருந்து என்ன பண்றது, அதுல இருந்து இருக்கக்கூடிய டேட்டா என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் அப்சர்வ் அல்லது பே அட்டென்ஷன்றது. ரெண்டாவது பீன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளானிங் அல்லது பிளான், அல்லது என்னன்னு சொல்லுவோம் பிளான். இதை எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா டு மேக் சென்ஸ். இப்படியும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிளான், அதாவது பிளானிங். எந்த விஷயம் செஞ்சாலும் பிளான் பண்ணிட்டு பண்ணணும்ன்றோம். அதுல மேக் சென்ஸ்ன்னு சொல்றோம். மூன்றாவதாக சூஸ் தி பெஸ்ட் மூவ்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க என்ன சொல்லலாம்? சூசிங் தி பெஸ்ட் மூவ். அப்பதான் பிளான் பண்ணதுக்கான அர்த்தமே சரியாகும். எதை நம்ம கரெக்டான விஷயங்களை செய்யணும், எதை செஞ்சோம்னா கரெக்டா இருக்கும், நம்ம ரிசல்ட்ஸ் கரெக்டா இருக்கும்ன்றத செய்யறதுக்கு. பிளானிங்னா டு மேக் சென்ஸ் அண்ட் டு சூஸ் தி பெஸ்ட் மூவ் ஆர் சூஸ் தி பெஸ்ட் அப்ரோப்ரியேட் திங். எதை நமக்கு சாதகமா இருக்கும்னு கரெக்டா இருக்கும்ன்றத செய்யறது. அடுத்து ஈன்றது எக்ஸிக்யூட். ஆக்சுவலா இது எக்ஸிக்யூட் அல்லது டேக்கிங் ஆக்ஷன். இதுதான் நம்ம ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய விஷயம். நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த விஷயத்த செஞ்சு நமக்கு கொடுக்கறது. நான் சொன்னேன் இல்லையா, இமெயில் அனுப்புறதா இருக்கட்டும், அல்லது ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் வாங்குறதா இருக்கட்டும், விக்கெட்டா இருக்கட்டும், கிரிப்டோ மார்க்கெட்ல கிரிப்டோ வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், அதுதான் அந்த ஆக்ஷன் எக்ஸிகியூஷன் பார்ட். நான்காவதாக இருக்கிறது எல்ன்றது பாத்தீங்கன்னா லேர்ன், அதாவது கத்துக்கிறது. அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ணி, பிளான் பண்ணி, எக்ஸிக்யூட் பண்ண இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து அதுல இருந்து கத்துக்கிறது. கத்துக்கிட்டா என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா டு பிகம் மோர் ஸ்மார்ட். இதுதான் AI ஏஜென்ட்ஸோட தாரக மந்திரம். இப்படித்தான் AI ஏஜென்ட்ஸ் ஃபுல்லாவே ஒர்க் ஆகுது. இதை ஒர்க் பண்றதுக்கு தனியா ஒரு பெரிய ஒரு 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 ஒர்க் ஃப்ளோ டயக்ராம் மாதிரி போட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இதுதான் ஃப்ளோ சார்ட் ஆஃப் an AI ஏஜென்ட். இது AI ஏஜென்ட் எப்படி அது உள்ளுக்குள்ள ப்ராசஸ் எல்லாம் பண்ணுதுன்றது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அந்த AI ஏஜென்ட்ஸுக்கு டூல்ஸ், அதாவது இன்டர்னல் டூல்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் டூல்ஸ் அதை யூஸ் பண்ண தெரியணும். டூல்ஸ்னு சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டேட்டா தேவைப்பட்டு அதை சர்ச் பண்ணி query கொடுத்து சர்ச் பண்ணி கொண்டுட்டு வர தெரியணும். இது. ரெண்டாவது கால்குலேட்டர், கேலண்டரு, கோடிங் இன்டர்பிரட்டர்ஸ், கோடிங் கம்பைலர்ஸ், இதெல்லாம் என்ன பண்ண தெரியணும், யூஸ் பண்ண தெரியணும். அதுதான் டூல்ஸ். ரெண்டாவது அப்படி யூஸ் பண்ணி கொண்டுட்டு வர டேட்டாவை மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மெமரியில ஸ்டோரேஜ் சொன்னது ஷார்ட் டைம் மெமரி, லாங் டைம் மெமரி. ஷார்ட் டைம் மெமரின்றது அப்பப்போ ரிசல்ட்ஸ் கொடுக்குறது. லாங் டைம் மெமரின்றது லேர்ன் பண்ணிட்டு அதை இன்னும் ஸ்மார்ட் ஆக்குறதுக்கு உபயோகப்படுது. நேச்சுரலான மெமரின்னு சொன்னது ஒரு டேட்டா பேஸ் தான். பாதுகாத்து இந்த எடுத்துட்டு வந்த விஷயம், டேட்டாவை கத்துக்கிட்ட விஷயத்த ஒரு இடத்துல பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், மெமரின்னு சொல்லுவோம். அடுத்தது பிளானிங்னு சொன்னாலே 4 விதமா பிரிக்கிறோம். இது ரிஃப்ளெக்ஷன்.
ரிஃப்ளெக்ஷன் சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டேன், அந்த வேலையில எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. இந்த ரிசல்ட்ஸ்ல என்ன பாதகங்கள் இருந்துச்சு, என்ன நல்லது இருந்துச்சு, எந்த விஷயத்துல தவறு பண்ணியிருந்தேன், எந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா பண்ணியிருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து அலசி அதுக்கு தகுந்தபடி நெக்ஸ்ட் டைம் அந்த வேலையை செய்யும் போதும் அந்த தவறுகளை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு கரெக்டா அந்த வேலைகளை செய்யறது என்னன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ரெண்டாவது செல்ஃப் கிரிட்டிக்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்வது. ஸோ அதுதான் செல்ஃப் கிரிட்டிக். இது வந்து அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணா, அது செஞ்ச வேலைகள்ல தவறு இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் சரி அதை தன்னைத்தானே என்ன பண்ணுது, பரிசோதனை பண்ணி திருத்திக்குது. அடுத்து செயின் ஆஃப் தாட்ன்றது மனித மூளை மாதிரி யோசிக்கிறது. மனித மூளை மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஏன்னா கம்ப்யூட்டர் அப்படி யோசிக்காது, அப்படி யோசிக்க வைக்கிறது தான் அந்த ஏஐயோட ஏஜென்ட்டோட முக்கியமான வேலை. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா தான், என்கிட்ட 5 மாங்காய் இருக்கு. அடுத்து வந்து 2 பை கொண்டு வரேன். ஒரு பையிலையும் 3 மாங்காய் இருக்கு. மொத்தம் எத்தனை மாங்காய் இருக்குன்னு சொன்னா மனித மூளை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 5 இருந்துச்சு என்கிட்ட. அடுத்து 2 பையில 1 3ன்னா 3 × 2 + 5 11ன்னு சொல்லிடும். இதே கேள்வியை வேற மாதிரி கேட்டோம்னா மனித மூளை கரெக்டா செய்யும். ஆனா கம்ப்யூட்டர் இப்படிதான் ட்ரெயின் ஆயிருக்கு. இருக்கிறத எடுத்துக்குது, ஒரு அந்த பை இன்டூ அது எத்தனை பை இன்டூ எத்தனை மாங்காய், அது ரெண்டையும் கூட்டணும்னா ஆன்சர் கிடைச்சிடும்னா அது ட்ரெயின் ஆயிருக்கு. அடுத்த என் கேள்வி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட 23 மாங்காய் இருக்கு. அதுல 20 மாங்காவை நான் சமையல் செஞ்சிடறேன். மறுபடியும் 2 பையை கொண்டுட்டு வரேன். கொண்டு வந்தா இப்ப என்கிட்ட எத்தனை மாங்காய் இருக்குன்னு கேட்டேன்னா பழைய கால்குலேஷன் நீங்க போடக்கூடாது. மனித மூளை அப்படி பண்ணாது. ஆக்சுவலா மனித மூளை எப்படி ஒர்க் ஆகும்னா 23 - 20 3 கிடைச்சிருது. இப்ப 2 பை வருது. 2 பையில என்ன இருக்கு, 1ல 3 இன்னொன்னுல 3 3 + 3 அல்லது 3 × 2 6 + 3 9ன்னு சொல்லிடும். இதுதான் செயின் ஆஃப் தாட். இப்படித்தான் ஒர்க் பண்ணணும். அடுத்து சப் கோல் டீகாம்போசிஷன். அதாவது வந்து ஒரு வேலையை சொன்னோம்னா அந்த வேலையை பார்த்தோம்னா மறைச்சு போயிடக்கூடாது. ஒரு அதாவது உலகத்தை வென்றவர்கள் அல்லது வந்து உலகத்துல மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எவ்வளவு பெரிய டாஸ்கை கொடுத்தாலும் அந்த டாஸ்கை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மூத்தா சின்ன டாஸ்கா சப் டாஸ்கா அதை டிவைட் பண்ணிடுவாங்க. அதுதான் சப் கோல் டீகாம்போசிஷன். அதாவது வந்து கொடுக்கக்கூடிய வேலையை சின்ன வேலையா எடுத்து ஒவ்வொரு வேலையா முடிச்சுட்டு போகும்போதும் எவ்வளவு பெரிய வேலை கொடுத்தாலும் என்ன ஆகாது, அதுக்கு சுலபமா இருக்கும். இப்படி செய்யறது தான் வந்து இந்த பிளானிங்ல வந்துருது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஆக்ஷன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, நமக்கு தேவையான விஷயங்களை அதுவே செஞ்சு கொடுத்துருது. தேவையான விஷயங்கள் இந்த சென்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தா எனக்கு ஸ்டாக்கை விற்கிறதோ வாங்குறதோ அதுவே செஞ்சிட போகுது. கிரிப்டோ மார்க்கெட்ல இருந்தா விற்கிறதோ வாங்குறதோ அதுவே செய்ய போகுது. அப்படி விற்கிறது வாங்குறது மட்டும் இல்லாம அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வரும். டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டா, ரப்புல் ஆகாம இருக்கா, சப்ளை என்ன, ஒயிட் பேப்பர் எப்படி இருக்கு, இவ்வளவு விஷயத்தையும் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி படிச்சு கொண்டுட்டு வந்து மெமரியில ஏத்திக்கிட்டு ஆக்ஷன் என்ன பண்ண போகுது, பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ ஒரு சின்ன ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம். நான் ஒரு மொபைல் வாங்கணும். என்ன மொபைல் வாங்கணும்னு தெரியல எனக்கு. யார்கிட்டயாவது கேட்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வரது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்க அல்லது நம்ம உற்றார் அல்லது நம்ம உறவினர் அல்லது நம்மளுடைய நண்பர்கள். இவங்க கிட்ட முதல்ல கேட்கிறோம். அதுல யாராவது தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த மொபைல் வாங்கலாம், இந்த மொபைல் நல்லா இருக்கு, இந்த மொபைல் இந்தந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, இந்தந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. முதல் இது அவங்களுக்கு யாருக்குமே தெரியலன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த கடையில போய் இந்த கடைக்காரரை போய் கேளு, அவர் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய நல்ல மொபைல் எதுவோ அதை கொடுப்பாரு. ஆனா கடைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு எந்த மொபைல் வித்தா அதிக லாபம் கிடைக்குமோ அதைத்தான் அவங்க தலையில கட்டுவாங்க. ஸோ அதனால அங்க போறதும் பிடிச்சு போகுது. மூன்றாவதா கொஞ்சம் அறிவு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் வாங்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு வெப்சைட்ல போயிட்டு என்னென்ன மொபைல்ஸ் இருக்கு அந்த மொபைல்ஸ் எல்லாம் பார்ப்போம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த மொபைல்ல ரிவ்யூ எழுதியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணவங்க, அதை வாங்கினவங்க, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது கேவலமா இருக்கு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ரிவ்யூ எழுதும். அந்த ரிவ்யூ எடுத்து படிச்சு என்ன பண்றது நம்ம பார்த்துக்கலாம். இந்த வேலையை ஏஐ ஏஜென்ட் கிட்ட கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும்னா இது எல்லாத்தையும் அதுவே பண்ணும். எப்படி பண்ணுன்றது நார்மல் கண்டெம்பரரி ஏஐக்கும் கண்டெம்பரரி ஏஐ ஏஜென்ட் என்ன எப்படி பண்ணுதுன்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நண்பர்கள்ட்ட கேட்கறதுன்னு சொன்னா நண்பர்கள் கிட்ட கேட்கறது வந்து ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய சாட்ஸ் அவங்களுடைய சாட்ஸ் எல்லாத்தையும் போய் அலசி அவங்கள்ட்ட என்ன பண்ண போது சில டேட்டா கொண்டு வர போகுது. அடுத்து வந்து கடைக்காரர்கிட்ட கேட்குதுன்னு பார்த்தா கடையில என்னென்ன கடையில எவ்வளவு டேட்டா என்னென்ன மொபைல் வந்து அதிகமா சேல் ஆயிருக்குன்ற டேட்டாவை கொண்டு வந்து இந்த மொபைல் தான் அதிகமா சேல் ஆயிருக்குன்னா மக்கள் அதிகம் விரும்பப்படுற மொபைல் நம்மள்ட்ட வந்து கொடுத்துட போகுது. ரெண்டாவது இந்த ஏஐ ஏஜென்ட் பண்றது. மூன்றாவதாக ரிவ்யூ போய் பார்க்கறது. ரிவ்யூ போய் பார்க்கறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது ஒப்பீனியன் மைனிங்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை வச்சு அவங்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன், திஸ் மொபைல் இஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதை பார்த்தோன்னா என்ன பண்ணுன்னா பாசிட்டிவ் ரிவ்யூன்னு கொடுத்துரு. இன்னொருத்தர் ரிவ்யூ என்ன பண்ணிருக்காரு, திஸ் மொபைல் இஸ் ரியலி பேட், இட்ஸ் வெரி காஸ்ட்லி, அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கைபேசி அவ்வளவு நன்றாக இல்லைன்னு தமிழ்ல எழுதியிருப்பாங்க. அதுக்கு இன்கேஸ் அந்த பர்டிகுலர் ஏஐ ஏஜென்ட்டுக்கு தமிழ் தெரியலன்னு சொன்னா அது நியூட்ரல்னு பாசிட்டிவ்னு வைக்காது, நெகட்டிவ்னு வைக்காது. ஆனா நீங்க இமேஜின் பண்ணுங்க, நார்மலா இப்படி கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன்,
அல்லது இப்படி ரிவ்யூல இருக்கு, திஸ் மொபைல் இஸ் நாட் குட், திஸ் மொபைல் இஸ் நாட் பேட். ஸோ குட்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கும், பேடுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா, குட்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா எங்க கொண்டு போயிடும், பாசிட்டிவ் ரிவ்யூக்கு போயிடும். பேடுன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துச்சுன்னா நெகட்டிவ் ரிவ்யூக்கு போயிடும். ஆனா முன்னாடி என்ன இருக்கு, நாட்ன்ற வார்த்தை இருக்கு. அப்ப நாட் குட்னு சொன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஆனா இது நல்லா இருக்குன்னு அது நார்மல் ஏஐ வந்து இப்படி எடுத்துரும். இதுதான் வந்து இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அல்லது ஒப்பீனியன் மைனிங்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக். அதே மாதிரி இந்த நாட்டை மட்டும் விட்டுட்டு வெறும் பேடுன்னு பார்த்தோம்னா நல்லா இல்லை அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ கொண்டு போகும். ஆனா நாட்டையும் சேர்த்து பார்க்கணுன்றதான் எதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்டோட வேலை. ஏன்னா மனித மூளை அப்படிதான் பார்க்கும், வெறும் குட்டை மட்டும் பார்க்க முன்னாடி இருக்க வார்த்தையை பார்க்கும். அந்த மாதிரி முன்னாடி இருக்க வார்த்தையும் பார்க்கறதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஆஃப் தாட்ஸ்ன்றது. இப்படி எடுத்து அந்த ரிவ்யூ என்ன பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா அருமையா எடுத்து அது வந்து இந்த ரிவ்யூ, இந்த மொபைலுக்கு இவ்வளவு ரிவ்யூ பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இந்த மொபைலுக்கு இவ்வளவு ரிவ்யூஸ் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லிடும். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு அதாவது வந்து யாருக்கும் தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரேஷனல் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சில சீக்ரெட் டேட்டா, பப்ளிக்லி நாட் அவைலபிள் டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுளுக்கு வந்து எல்லா டேட்டாவும் எல்லாருக்கும் வெளில கொடுத்துறாரு. அது சில டேட்டா உள்ள வச்சிருக்கோம். அப்போ எப்படி உள்ள வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டட் ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷனல் டேட்டான்னு சொல்லுவாங்க. அது எப்படி வச்சிருக்கோம்னா இன்டர் பேஸ்டா இருக்கும். இது இப்போ நான் மொபைல் வாங்கணும்னு சொன்னா மொபைல் வாங்கணும்னு சொல்லிடுறாரு. அப்ப நான் யாரு, நான் ஆம்பளையா பொம்பளையான்னு அந்த பர்டிகுலர் ஏஐ ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஆம்பளைங்க வந்து என்ன கலர் பிடிக்கும், பொம்பளைங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், இந்த கலர் இந்த மொபைல்ல இருக்கா, இந்த கலர் ஆம்பளைங்களுக்கு பிடிச்ச கலர் மொபைல்ல இருக்கா, பொம்பளைங்களுக்கு பிடிச்ச கலர் மொபைல்ல அந்த மொபைல்ல இருக்கான்றத தெரிஞ்சுக்கும். அடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் சம் டெமோகிராபிக்ஸ்னா வந்து ரூரல்ல இருக்கிறானா அர்பன்ல இருக்கானா, அதாவது சிட்டியில இருக்கானா கிராமத்துல இருக்கானா, கிராமத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சில மொபைல் பிடிக்கும், சிட்டியில இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி மொபைல் பிடிக்கும். அந்த 2 டேட்டாவையும் என்ன பண்ணும் அந்த ஏஐ ஏஜென்ட் தேடும். மூன்றாவதாக பாத்தீங்கன்னா ஏஜ் பேஸ்டு. ஸோ ஒரு ட்ரெண்டிங்கான மொபைல் வேணும்னு சொன்னா ஒரு 17 வயசு 16 வயசு 17 வயசு 18 வயசு 19 வயசு பசங்களுக்கு ட்ரெண்டிங்கான மொபைல் தான் பிடிக்கும். அதில் கேமரா நல்லா இருக்கும், குறிப்பாக செல்ஃபி நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி மொபைல்ஸ் தான் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அந்த ஏஜை பொறுத்து கொஞ்சம் வயதானவங்க வந்து அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும், கீழே விழுந்தா உடையாம இருக்கணும், ரொம்ப ஸ்டர்டியா இருக்கணும், பேட்டரி நல்லா இருக்கணும். ஸோ இதைத்தான் விரும்புவாங்க. ஸோ அந்த ஏஜ் பேஸ்டா அதுவே என்ன பண்ணும் செலக்ட் பண்ணும். பிளஸ் அதே மாதிரி ட்ரெண்ட் பேஸ்டு நான் சொன்ன மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்த் பேஸ்டு. இப்போ வாங்குற நினைக்கிற நபர் வந்து எவ்வளவு பணம் வச்சிருக்காரு, பணக்காரரா ஏழையா, அவருக்கு தகுந்தபடி பட்ஜெட்குள்ள வருமா வராதா, அந்த பட்ஜெட்குள்ள கொடுக்குற மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து யூசேஜ் பேஸ்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாங்கக்கூடிய நபர் வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்குறாரு, சேட் பண்றதுக்கு வாங்குறாரா, வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்குறாரா, அல்லது கான்டென்ட் கிரியேட் பண்ண வாங்குறாரா, அல்லது வந்து ஜிபே பண்றதுக்கு மட்டும் வாங்குறாரா, இல்லை சும்மா பேசுறதுக்கு மட்டும் வாங்குறாரா, அப்ளிகேஷன் பேஸ்ட் அல்லது வந்து யூசேஜ் பேஸ்ட். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேக்னு சொல்லுவோம், RAG ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷனல் கண்டென்ட். இதை பேஸ் பண்ணி தான். அது மட்டும் அல்லாம கூகுள் மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க பேசுறத ஒட்டு கேட்கும். அதாவது வந்து எப்படி ஒட்டு கேட்கும்னா நீங்க மொபைல் நீங்க வச்சிருந்தாலே போதும், அந்த மொபைலுக்குள்ள நீங்க பேசுறது போல என்ன ஆயிட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரெக்கார்ட் பண்ண அந்த டேட்டா வச்சிருக்கோம். இந்த யாராவது மொபைலை பத்தி பேசும்போது அந்த கண்டென்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாருக்கும் பப்ளிக்ல அவைலபிளா இருக்காது. அப்ப இந்த ரேக் சிஸ்டம் என்ன பண்ணணும், அதுல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் அதுல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த மொபைல் நல்லா இருக்கு, அந்த மொபைல் நல்லா, சும்மா பேசிட்டு இருக்கிறத என்ன பண்ணோம்னா எடுத்து எந்த மொபைல் நல்லா இருக்குன்னு ரொம்ப தெளிவாக துல்லியமா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கொடுத்துரும். இதுதான் ஏஐ ஏஜென்ட்டோட மிக மிக முக்கியமான வேலை. ஸோ ஒரு சாதாரண ஒரு பொருள் வாங்குறதுக்கே இவ்வளவு செய்யுதுன்னு சொன்னா நம்ம எல்லா வேலைகளும் செய்யும் போதும் அதுல வந்து எவ்வளவு ஹிடன் ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ டேட்டாவும் நமக்கு பப்ளிக்கா அவைலபிளா இருக்காது. சில ஏஐ ஏஜென்ட்ஸ் எஸ்பெஷலி சென்ட்ரலைஸ்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், இது மாதிரி டேட்டாவையும் எடுத்துட்டு வந்து நமக்கு என்ன பண்ணோம் கொடுக்கும். அதனாலதான் 2025 மிகப்பெரிய வருடமாக இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஏஐ ஏஜென்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட். 2025ல இந்த ஏஐ ஏஜென்ட் பெரிய லெவல்ல இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம், நானும் எதிர்பார்க்கிறேன். இதுல நிறைய கிரிப்டோஸ் இருக்கு. நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ இதெல்லாம் பண்ணியிருந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, டாப் 7 ஏஐ ஏஜென்ட் கிரிப்டோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காயின்ஸ் எல்லாம் பாருங்க. டெய்லி ஆயிரக்கணக்கான ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட நாக்காமோட்டோல ஒரு ஏஐ ஏஜென்ட் உருவாக்கியிருக்காங்க. கேம் அதில் போய் கேம் விளையாடுறவங்களுக்கு எந்த கேம் ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அதுவே ஐடென்டிஃபை பண்ணி சொல்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பேஸ் பண்ணது, கிரிப்டோ பேஸ் பண்ணது, டெலிகிராமை பேஸ் பண்ணது, ஃபேஸ்புக்கை பேஸ் பண்ணது, இது மாதிரி பேஸ் பண்ணி நிறைய என்ன வந்துட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட். அதாவது தனித்தனி வெர்டிக்கல் பேஸ் பண்ணி, வெர்டிக்கல் வந்து அந்த வேலையை மட்டும் செய்யறது, இந்த வேலையை மட்டும் செய்யறது, இந்த வேலையை மட்டும் செய்யக்கூடிய ஏஐ ஏஜென்ட்ஸ் நிறைய என்ன பண்ணிட்டாங்க உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு எபிசோட்ல ஒரு நல்ல கண்டென்ட் அல்லது ஒரு நல்ல காயினோட உங்களை மீட் பண்றேன். until then bye from புகழ்.